ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப கார்த்திகாவோட வீட்ல நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ரோட்டு வழியா நம்ம நடேசன் சைக்கிள தள்ளிக்கிட்டே அப்படியே போறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது கார்த்திகாவோட அப்பா, அம்மா, பெரியப்பா இவங்க பெரிய மாமா எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவரு மாட்டுக்கு ஏதாச்சும் வந்து வம்பிழுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். நடேசனும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல நின்னுகிட்டு அப்படியே இந்த வீட்டையே மறைக்க மறைக்க பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ ஏதாச்சும் வந்து சொல்லிடுவாப்லையோ அப்படின்னு பயந்து போய் நம்ம நடேசனோட அண்ணங்காரரு போய் அப்படியே நடேசன் முன்னாடி நிக்க அப்படியே கொஞ்சம் பாவலா காமிக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டு நடேசனும் கிளம்பி போயிடுறாப்ல. அப்ப ஆப்போசிட்ல கல்யாண புரோக்கர் வராரு. கல்யாண புரோக்கருக்கும் நடேசனுக்கும் வாக்குவாதமா ஆயிடுது. நீ பாக்குற பொண்ணு எதுவுமே உனக்கு செட் ஆக மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரத்துல நீ பொண்ணு காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல. சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கறி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா வீட்ல. சோ சமைச்சு முடிச்சுட்டாங்க. ரொம்பவுமே சூப்பராவே நம்ம சேரன் சமைச்சிருக்காப்லயாட்டுக்கு. எல்லாருமே வெளியிலேயே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கலகலப்பா பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. நம்ம நிலாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நைட்டு தூங்க போகும்பொழுது நம்ம சேரனுக்கு கடைசியா ஒரு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா? அதுவும் ஒரு டீ ஷாப்ல வச்சு பார்த்தாங்க. சோ பாய் பெஸ்டியோட வந்திருந்தது இல்லையா? அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணியிருக்காப்லயாட்டுக்கு சேரனுக்கு. அப்ப அந்த ஃபோன வந்து சோழன் தான் வாங்கி பேசுறாப்ல. சோழன் பேசும்பொழுது வந்து ரொம்பவுமே கலகலப்பா அந்த பொண்ணுக்கு புடிச்ச மாதிரி பேசுறாப்ல இல்லையா? இப்ப அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேரன புடிச்சு போகுதாட்டுக்கு. சோ நம்ம சேரனும் வாங்கி ஃபோன ஆஃப் பண்ணிட்டு முதல்ல காலையில நிலா கிட்ட சொல்லி இந்த பொண்ணு வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. சோ இனி எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கல. இதுதான் நடந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.